ஹலோ. ஏய், என்னடி போன் எடுக்க இவ்வளவு நேரமா உனக்கு? அது உள்ள கொஞ்சம் நான் வேலையா இருந்தேன், அதான் போன் எடுக்க முடியல. ஓ அப்படியா? மேடம் பிஸியா? அதான் போன் எடுக்க இவ்வளவு நேரமா? ஆ? நான் கால் பண்ணா ஃபர்ஸ்ட் ரிங்லயே போன் எடுக்கணும்னு உனக்கு தெரியாதா? போன் எடுக்கலன்னதும் உன் புருஷன் கிட்ட தான் கொஞ்சிட்டு இருக்கியோன்னு நினைச்சேன். ஏய், நீ இனிமே என்ன கால் பண்ணாதன்னு சொல்லியிருந்தேல. நான் உனக்கு கால் பண்ணாம இருக்கணும்னா நான் கேட்ட பணத்தை எனக்கு கொடுத்துரு. வெறும் 5 லட்சம் ரூபாய் மட்டும் கொடுத்தேன்னு வச்சுக்க, நான் டிஸ்டர்ப் பண்ணாம சைலண்டா போயிடுவேன். ஓகேவா? டேய், ஏன்டா என்ன இப்படி டார்ச்சர் பண்ற? உன்னை காதலிச்சு நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். நல்லா கேட்டுக்கோ, எனக்கு 5 லட்சம் ரூபாய் பணம் வேணும். நீ அதை கொடுத்தாதான் நான் பிரச்சனை பண்ணாம இருப்பேன். இல்லன்னு வச்சுக்க, உன் மான கப்பலேறிடும். ஐயோ, என்கிட்ட ஏது அவ்ளோ பணம்? என்னாலலாம் தர முடியாது. நீ மட்டும் 5 லட்சம் ரூபாய் தரலன்னு வச்சுக்க, நாம எடுத்த வீடியோவையும் போட்டோவையும் உன் புருஷனுக்கு அனுப்பிச்சிருவேன். அதுக்கப்புறம் உன் புருஷனே உன் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுவான். உன் வாழ்க்கை தான் வீணா போகும். அதுக்கப்புறமா நீ நடு ரோட்ல தான் நிக்கணும். நல்லா யோசிச்சுக்கோ, நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேன். என்னாச்சு? ஏன் திடீர்னு டல் ஆயிட்ட? அம்மா, யார் இப்ப கால் பண்ணது? அது என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுங்க. ஆஹா, உனக்கு எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு கூட இருக்கானா? எனக்கு கல்யாணம் ஆகி 6 மாசம் தாங்க ஆகுது. ம், கல்யாணத்துக்கு முன்னாடி 3 வருஷமா ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருந்தேன். ம். ஆனா எங்க வீட்ல எங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கல. நான் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தேன். என்ன மிரட்டி இவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அத புரிஞ்சுக்காம இவன் லவ் பண்றப்போ எடுத்த போட்டோஸ் வீடியோஸ காட்டி பணம் வேணும்னு என்ன பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான். 5 லட்சம் ரூபாய் மட்டும் குடுக்கலன்னா போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் வீட்டுக்காரருக்கு அமிச்சிருவேன்னு பயமுறுத்திட்டு இருக்கான். இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. கல்யாணம் ஆனதுலேருந்து என்னோட நிம்மதியே போச்சுங்க. இப்படி அவன் டெய்லி ஃபோன் பண்ணி 5 லட்சம் கொடு 10 லட்சம் கொடுன்னு என்ன மிரட்டிட்டு இருக்கான். என்னோட இந்த நிலைமை எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாதுங்க. சரி, அவனுக்கு ஃபோன் போட்டு உடனே இங்க வர சொல்லு. என்னது? இங்கயா? அவனை கூப்பிடுன்னு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். வேணாங்க, ஏதாவது பிரச்சனை ஆயிடும். நான் சொன்ன மாதிரி அவனை கூப்பிடு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அவன் என்கிட்ட கேக்குற பணத்தை நீங்க தர போறீங்களா? நான் பணம் கொடுக்கறேன், கொடுக்கல, நீ அவனுக்கு மட்டும் ஃபோன் போட்டு இங்க வர சொல்லு, சரியா? ஆ? அவனை கூப்பிடுன்னு சொல்லிட்டு இருக்க, மூஞ்சி பார்த்துட்டு இருக்க, கால் பண்ணி கூப்பிடு அவனை. ஆ, ஆ, எனக்கு தெரியும் நீ எப்படியா இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுவேன்னு. சொல்லு, ம், நான் கேட்ட பணம் ரெடியா இருக்கா? எப்படி, மொத்தமா தரப்போறியா இல்ல பாட்டா தரப்போறியா? சீக்கிரம் சொல்லு. நீ உடனே என் வீட்டுக்கு வா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்னது பேசணுமா? சரி சரி, போன வை, வரேன். ம். வா.